ஆண்டுதோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். லாட்டரி சீட்டு கல்லா லாட்டரி சீட்டு விற்கிறவனும் கஞ்சா விற்கிறவனும் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக உன் கட்சியில வந்திருக்கான யோக்கியமா பேசுறியா? பெண்களெல்லாம் பாதுகாக்க போறேன்னு சொல்றிய. முதல்ல உன்னுடைய மனைவிக்கு நீ பதில் சொல்லு, உன்னுடைய மகனுக்கு பதில் சொல். நீ அமைச்சராக முதலமைச்சராக பதவியிட்டிய, உன்னுடைய மனைவி வந்தாளா இல்ல உன்னுடைய மகன் வந்தாளா? இப்பேற்பட்டவன் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்திருக்கின்றார் என்று சொன்னால் தமிழகம் கெட்டுவிட்டது, அழிந்து விட்டது என்று நான் சொல்ல வேண்டும். தாவேகா அரசு அமைந்த நாளில் இருந்தே முதலமைச்சர் விஜய் குறித்தும் தாவேகாவுக்கு வாக்களித்த மக்களையும் ஒருமையில் மிரட்டும் வகையிலும் முதலமைச்சரின் மாண்பை குறைக்கும் வகையிலும் பேசுவதை முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சியாக செய்து வந்ததாக கூறப்படுகிறது. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மூஞ்சி அப்படி தொங்கப்பட்டுகிறாரு, மற்றவெல்லாம் என்ன பதில் தெரியல. பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற போது ஒவ்வொருத்தரும் துண்டை காணும் துணியை காணும் ஓட போற தான் இருக்கும். அதுபோல நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டில் ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே. தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற இடத்தில் மதம் பார்த்து வாக்களித்ததாக கிறிஸ்துவ வாக்காளர்களுடன் வாக்குவாதம் செய்த அனிதா ராதாகிருஷ்ணன், நான் ஜோசப் ராதாகிருஷ்ணன் என்று பெயரை மாற்றிக்கொண்டால் எனக்கு ஓட்டு போடுவீர்களா என கேட்டதாக சர்ச்சை உருவானது. அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த நான் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்பதான் ஓட்டு போடுவேன். நாங்க உங்களை மதத்தை பார்த்தோமா, ஜாதியை பார்த்தோமா, இதை பார்த்தோம். ஆனா நீங்க என்னன்னா மதத்தை பார்த்துட்டீங்க, விளங்குமா என்னன்னு? திருச்செந்தூரில் நடந்த கூட்டம் ஒன்றில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை கடுமையாக விமர்சித்ததோடு தூத்துக்குடிக்கு வந்தால் அவரது சட்டையை கிழிப்போம் என்றும் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டது. ஏன் ஒருத்தன் பூசா முளைச்சிருக்கான், எங்க இருந்தோ லாட்டரிக்காரன் முளைச்சிக்கிட்டு நம்ம தலைவரே இளந்தலைவரும் தொட்டு பார்க்கான். அட நாய, தொட்டு பார்க்கிறியா? யார தொட்டு பார்க்கிற? நீ இனிமேல் இது மாதிரி பேச ஆரம்பிச்சா இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நீ வருகின்ற போது உன்னுடைய சட்டைகளெல்லாம் கிழிக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுடைய தொண்டர் ஏற்படுத்துவார். இதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் 20ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நடந்த கருணாநிதி பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் விஜயை மீண்டும் இழிவாக பேசியதாக கூறப்படுகிறது. ஒரு முதலமைச்சர் முடிக்கிட்ட முடிய வச்சே, ஆனா பாவமே என்னை மாட்டி விட்டுட்டீங்களடா அப்படின்னு அவன் கெஞ்சுற நிலைய நான் உணர முடிஞ்சிச்சு. என் பேரு ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் எனக்கு ஓட்டு கொடுப்பாங்க. என் பேரு வெறும் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறதுனால என்னடா அவன் முட்டி போட்டுலாம் போனா, இதெல்லாம் பண்ணிட்டு போனா, அவனுக்கு ஓட்டு போடவா இங்க போடவா இப்படி நினைச்சான். இப்படி தெரிஞ்சா நாங்க தலைகீழோட முட்டி போட்டுருப்போம். அனிதா ராதாகிருஷ்ணனின் இந்த அவதூறு பேச்சு குறித்து ஆத்தூர் காவல் நிலையத்தில் தாவேகா சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. முதலமைச்சரின் மாண்பை குறைக்கும் விதமாக பேசியது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக பேசியது உள்ளிட்ட பிரிவின் கீழ் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஆத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து முன்ஜாமீன் கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் தற்போதைய நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு முன்ஜாமீன் வழங்க முடியாது என்று மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். முன்னதாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இளந்திரையன் 1967ஆம் ஆண்டுக்கு பின் திரைத்துறையை சேர்ந்தவர்கள்தான் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள், மக்கள்தான் வாக்களித்து தேர்ந்தெடுத்தனர். அனிதா ராதாகிருஷ்ணன் சாதாரண குடிமகன் அல்ல, எம்எல்ஏவாக உள்ளவர், அவர் ஏன் இது போல பேச வேண்டும் என கேள்வி எழுப்பி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் ஆத்தூர் பேரூராட்சிக்கு ஆய்வுக்கு சென்ற அனிதா ராதாகிருஷ்ணனை அங்கு வைத்து மடக்கிய ஆத்தூர் காவல் ஆய்வாளர் தன்னுடன் வருமாறு அழைத்தார். தனது வழக்கறிஞர் வரட்டும், என்னவென்று பேசிக்கொள்ளலாம் என்று சமாளித்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடன் பேசிக்கொண்டே நைஸாக தனது காரில் சென்று ஏறி அமர்ந்து கொண்டு முன்னால் போங்க வரேன் என்று நழுவ முயன்றார்.
அனிதா ராதாகிருஷ்ணனை அந்த காரிலிருந்து இறக்கிய காவல் ஆய்வாளர் போலீஸ் வாகனத்தில் ஏற்றினார். அவரை காவல் நிலையம் கொண்டு செல்ல முயன்ற போது அனிதா ராதாகிருஷ்ணனின் ஆதரவாளர்கள் போலீஸை கண்டித்து கோஷம் எழுப்பி போலீஸ் வாகனத்தை மறித்தனர். ஆத்தூர் போலீசார் மறியலில் ஈடுபட்ட ஆதரவாளர்களை விலக்கி அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து காவல் நிலையம் கொண்டு சென்றனர். மேலும் இரு புகார்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது எழுந்துள்ள நிலையில் அதிலும் அடுத்தடுத்து அவர் கைது செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகார மமதையில ரொம்ப பேசினாவே பிரச்சனை தான் வந்து முடியும். அதிகாரம் போயிடுச்சு, நீங்க அமைச்சர் இல்லை அப்படிங்கிறத மறந்துட்டு இப்படி பேசுனீங்கன்னா இப்படித்தான் நடக்கும். அதனால இது எல்லாருக்கும் பாடம். ரவுடித்தனம் பண்ணி தூத்துக்குடியில் இதுக்கெல்லாம் பண்ணாது என்னாச்சு, இதெல்லாம் நல்லது கிடையாது, காலம் மாறி போச்சு, இந்த திமிரெலாம் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தீங்களா, கடைசியா இப்படி வந்து நிற்க வேண்டியதா இருக்கு. பட் ஒரு ஆள் பேசின பேச்சு இருக்குல்ல, அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின பேச்சு, அதுக்கு கிடைச்ச பலன் இதெல்லாம். பாலிமர் செய்திகளுக்காக திருச்செந்தூர் செய்தியாளர் ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.